பாலஸ்தீனத்தையும் தனி நாடாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்கிற அறிவிப்பை உத்தியோகபூர்வமாக பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஸ்டாமர் சற்று நேரத்துக்கு முன்பதாக அறிவித்திருக்கிறார். மிகவும் பரபரப்பான, மிகவும் அனைத்து மக்களாலும் வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பாக இந்த அறிவிப்பு ஸ்டாமரினால் விடுக்கப்பட்டிருக்கிறது. காசாவினுடைய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இத்தனை நாட்களுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வந்திருந்தாலும் இனிமேலும் பொறுக்க முடியாத ஒரு நிலையாகத்தான் இந்த அறிவிப்பை பிரித்தானியாவினுடைய பிரதமர் வெளியிட்டிருக்கிறார். ஏன்னா உள்நாட்டு குழப்பம் உச்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கணும்னு பொதுமக்கள் கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேலும் பிரித்தானியாவால் இதை தாமதிக்க முடியாது என்பது அவருக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனால் கடந்த வாரம் பிரித்தானியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிக தெளிவாக இது தொடர்பாக தன்னுடைய ஆட்சேபனையை பிரித்தானியாவுக்கு சொல்லிட்டு போயிருந்தார். நீங்க இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருந்தார். ஏன்னா இது ஒரு வரலாற்று தீர்மானமாக மாறி இருக்கிறது. உண்மையில் வரலாற்றில் ஸ்டாமர் பேசப்படுவார் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. ஏன்னா இவங்க தான் இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை, அநியாயக்காரர்களை ஒரு நாடாக உருவாக்கியவர்கள். இவர்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பார்கள் என்பது யாரும் கனவிலும் நினைக்காத ஒரு காரியம். அந்த காரியம் நடந்தேறி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பாலஸ்தீனம் தனி நாடாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்பதை ஐநாவிலும் பிரித்தானியா உறுதிப்படுத்த இருக்கிறது. இது தொடர்பாக பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஸ்டாமர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ட்விட்டர்ல அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் இடையிலான அமைதிக்கான நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்கும் விதமாகத்தான் இந்த அங்கீகாரத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு பாலஸ்தீன அரசாங்கத்தை அங்கீகரித்த 150வது நாடாக நாங்கள் இருக்கிறோம் என்கிறார். ஏன்னா இன்றைக்கு 3 நாடுகள் அங்கீகாரத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றன. கனடா, ஆஸ்திரேலியா, அத்தோட சேர்த்து பிரித்தானியாவும் அங்கீகரித்திருக்கிறது. எனவே 147ஆக இருந்தது 150ஆக மாறி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஐநாவினுடைய பொதுச்சபையில் மேலும் 7 நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க இருக்கின்றன. அந்த 7 நாடுகளும் அங்கீகரிக்கிற போது 157ஆக பாலஸ்தீனத்திற்கான அங்கீகாரம் பெற்ற நாடுகள் உயர்வடையும் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் வரும் வாரங்களில் நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மேலே நிறைய தடைகளை கொண்டு வர இருக்கிறோம்னு ஸ்டாமர் சொல்லியிருக்கக்கூடிய அறிவிப்பு வெளியாகி இது தொடர்பாக இன்றைக்கு டெலிகிராஃப் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா,